ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம தமிழில் பேசக்கூடிய வாக்கியங்கள்லாம் இருக்குல்லங்க, அதை நம்ம அப்படியே இங்கிலீஷில் பேசி பழக போகிறோம். மொத்தமாக 25 சென்டென்சஸ் இன்றைக்கி நம்ம கற்றுக்கலாங்க. நான் எப்பயும் போல் தமிழில் சொல்லி தான் இங்கிலீஷில் என்ன வருதுன்னு சொல்லுவேன். ஸோ நீங்களும் என் கூட சேர்ந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் என் கூட சேர்ந்து கண்டினியூவாக வாட்ச் பண்ணிட்டே வாங்க. நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, அவனை உனக்கு தெரியுமா? கேள்வியாக கேட்குறோம் பார்த்தீங்களா? அவனை உனக்கு தெரியுமா? இது எப்படி கேட்கலாம்? சிம்பிள் தாங்க. டு யூ நோ ஹிம்? டு யூ நோ ஹிம்? டு யூ நோ அப்படின்னா உனக்கு தெரியுமா? ஹிம் அப்படின்னா அவனை. இப்போ மொத்தமாக சொல்லுங்கள். டு யூ நோ ஹிம்? உனக்கு அவனை தெரியுமா? அவனை உனக்கு தெரியுமா எப்படின்னாலும் சொல்லிக்கலாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். அவளை உனக்கு தெரியுமா? கேட்போம் பார்த்தீங்களா? இது எப்படி கேட்கலாம்? டு யூ நோ ஹர்? டு யூ நோ ஹர்? அவளை உனக்கு தெரியுமா? நெக்ஸ்ட் ஒன், எதிர்த்து பேசாத. அப்பா அம்மா சொல்லுவாங்க பார்த்தீங்களா பிள்ளைங்கக்கிட்ட, எதிர்த்து பேசாத. எப்படி சொல்லலாம் அதை? டோன்ட் டாக் பேக். டோன்ட் டாக் பேக். எதிர்த்து பேசாத. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு பிடிக்கல. எனக்கு பிடிக்கல. இது எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் லைக் இட். ஐ டோன்ட் லைக் இட். எனக்கு பிடிக்கல. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு பிடிக்கவே இல்லை. அழுத்தி சொல்லுவோம் பார்த்தீங்களா? எனக்கு பிடிக்கவே இல்லை. இது எப்படி சொல்லலாங்க? இதுவும் ரொம்ப சிம்பிள் தாங்க. ஐ டோன்ட் லைக் இட் அட் ஆல். ஐ டோன்ட் லைக் இட் அட் ஆல். எனக்கு பிடிக்கவே இல்லை. நெக்ஸ்ட் ஒன், புரிஞ்சதா? உனக்கு புரிஞ்சதா? இது எப்படி கேட்கலாம்? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? உனக்கு புரிஞ்சதா? நெக்ஸ்ட் ஒன், நான் ஆங்கிலம் கற்கிறேன். நான் ஆங்கிலம் கற்கிறேன். நம்மளுடைய இங்கிலீஷ் பேசலாம் யூடியூப் சேனலில் நிறைய பேர் ஆங்கிலம் கற்கிறீங்க. இதை நீங்கள் எப்படி சொல்வீங்க? நான் ஆங்கிலம் கற்கிறேன் அப்படிங்கிறத. ஐ லேர்ன் இங்கிலீஷ். ஐ லேர்ன் இங்கிலீஷ். நான் ஆங்கிலம் கற்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். உன் தலைக்கு எண்ணெய் தேய். சொல்லுவாங்கள்ல, எண்ணெய் தேய்க்காமல் அலையாதப்பா, வெயில்ல முடியெல்லாம் போயிடும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? உன் தலைக்கு எண்ணெய் தேய். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஆயில் யுவர் ஹேர். ஆயில் யுவர் ஹேர். உன் தலைக்கு எண்ணெய் தேய். நெக்ஸ்ட் ஒன், அது எனக்கு பழக்கம் இல்லை. அது எனக்கு பழக்கம் இல்லை. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ எம் நாட் யூஸ்ட் டு இட். ஐ எம் நாட் யூஸ்ட் டு இட். அது எனக்கு பழக்கம் இல்லை. நெக்ஸ்ட் ஒன், சத்தத்தை குறை. டிவிலாம் போட்டிருப்பாங்க, சத்தமாக இருக்கும். சொல்லுவாங்கள்ல, சத்தத்தை குறை. இது எப்படி சொல்லலாம்? ரெடியூஸ் த வால்யூம். ரெடியூஸ் த வால்யூம். சத்தத்தை குறை. நெக்ஸ்ட் ஒன், தண்ணீரை சிந்தாத. இது எப்படி சொல்லலாங்க? சிம்பிள் தாங்க. டோன்ட் ஸ்பில் த வாட்டர். டோன்ட் ஸ்பில் த வாட்டர். தண்ணீரை சிந்தாதே. நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். உணவை சிந்தாதே. சாப்பாட்டை சிந்தாதான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? எவ்வளோ பேருக்கு சாப்பாடு கிடைக்காம கஷ்டப்படுறாங்க. நீ சாப்பாட்டை சிந்திக்கிருக்க. சாப்பாட்டை சிந்தாத சொல்லுவாங்கள்ல. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இதுவும் ரொம்ப சிம்பிள் தாங்க. டோன்ட் ஸ்பில் த ஃபுட். டோன்ட் ஸ்பில் த ஃபுட். சாப்பாட்டை சிந்தாதே. ஓகேங்க, இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் எல்லாருமே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை இப்போவே காமெண்ட்டில் சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன், கால் மேலே கால் போட்டு உட்காராத. கால் மேலே கால் போட்டு உட்காராத. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, டோன்ட் சிட் கிராஸ் லெக்ட். டோன்ட் சிட் கிராஸ் லெக்ட். கால் மேல் கால் போட்டு உட்காராதே. நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். நான் வரணும்னு ஆசைப்பட்டேன். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ வாண்டட் டு கம். ஐ வாண்டட் டு கம். நான் வரணும்னு ஆசைப்பட்டேன். நெக்ஸ்ட் ஒன், கண்ணடிக்காத. கண்ணடிக்காதே. இதை எப்படி சொல்லலாங்க? டோன்ட் விங்க். டோன்ட் விங்க். கண்ணடிக்காதே. நெக்ஸ்ட் ஒன், கஞ்சத்தனமாக இருக்காதப்பா. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பணத்தை செலவழிக்கிறதுக்கு ரொம்ப கஞ்சத்தனம் பண்ணுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, கஞ்சத்தனமாக இருக்காதப்பா அப்படின்ட்டு. இது எப்படி சொல்லலாங்க? டோன்ட் பி ஸ்டிஞ்சி. டோன்ட் பி ஸ்டிஞ்சி. கஞ்சத்தனமாக இருக்காதே. ஓகேங்க, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்.
நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் டே 1 அண்ட் டே 2 அண்ட் டே 3 வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். நீங்கள் அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்துட்டு நல்லா இருக்குதுன்னு சொன்னீங்க. பாசிட்டிவாக நிறைய காமெண்ட் பார்த்தேன் நான். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் இப்போ என்ன கேள்வி கேட்குறீங்கன்னா, டே 4 வீடியோ கேட்குறீங்க. டே 4 வீடியோ ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்குது. உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் அந்த வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். ஓகேங்க, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, இதை சாப்பிடாதே. ஹோட்டல்லேருந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்திருப்பாங்க, கொஞ்சம் லேட்டாக இருக்கும், சாப்பாடு கொஞ்சம் கெட்டு போன மாதிரி இருக்கும். சொல்லுவாங்கள்ல, இதை சாப்பிடாத. இதுக்கு என்னங்க வரும்? டோன்ட் ஈட் திஸ். டோன்ட் ஈட் திஸ். இதை சாப்பிடாதே. சாப்பிடாதே அப்படின்னா டோன்ட் ஈட். இதை அப்படிங்கிறதுக்கு திஸ். டோன்ட் ஈட் திஸ். இதை சாப்பிடாதே. நெக்ஸ்ட் ஒன், சொதப்பிடுவான். சொதப்பிடுவான். இதை எப்படி சொல்லலாம்? ஹீ வில் மெஷ் அப். ஹீ வில் மெஷ் அப். அவன் சொதப்பிடுவான். நெக்ஸ்ட் ஒன், யாரையும் ஏமாத்தாத. அப்பா அம்மாலாம் வீட்டில் சொல்லி தருவாங்க பார்த்தீங்களா, யாரையும் ஏமாற்றக்கூடாது அப்படின்ட்டு. இதை எப்படி சொல்லலாங்க? டோன்ட் சீட் எனிபடி. டோன்ட் சீட்னா ஏமாற்றாதே. எனிபடி யாரையும். மொத்தமாக சொல்லுங்கள். டோன்ட் சீட் எனிபடி யாரையும் ஏமாற்றாதே. நெக்ஸ்ட் ஒன், நீ என்னிடம் சொன்னாயா. சொன்னால் தானே தெரியும், நீ என்கிட்ட சொன்னாயா. இது எப்படிங்க கேட்கலாம்? கொஸ்டினாக தானே கேட்குறோம். நீ என்னிடம் சொன்னாயா. டிட் யூ டெல் மீ. டிட் யூ டெல் மீ. நீ என்னிடம் சொன்னாயா. நெக்ஸ்ட் ஒன், அவங்க வந்தாங்க. அவங்க வந்தாங்க. முடிஞ்ச ஒரு விஷயம் தானங்க. அவங்க வந்தாங்க. இதை எப்படி சொல்லலாம்? தே ஹேட் கம். தே ஹேட் கம். அவங்க வந்தாங்க. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு உன்னை தெரியும். எனக்கு உன்னை தெரியும். இதை எப்படி சொல்லலாங்க? சிம்பிள் தாங்க. ஐ நோ யூ. ஐ நோ யூ. எனக்கு உன்னை தெரியும். அதுவே பாருங்களேன், எனக்கு அவனை தெரியும். எனக்கு அவனை தெரியும். இதுக்கு என்ன வருங்க? நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் சொல்லிட்டீங்க. ஐ நோ ஹிம். ஐ நோ ஹிம். ஐ நோனா எனக்கு தெரியும். ஹிம் அப்படின்னா அவனை. மொத்தமாக சொல்லுங்கள். ஐ நோ ஹிம். ஓகேங்க, ஃபைனல் சென்டென்ஸ் உங்களுக்கு ஹோம்ஒர்க். எனக்கு அவளை தெரியும். அவளை அப்படின்னா என்ன வருங்க? ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோஸில் இதை நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷில் என்ன வருதுன்ட்டு நீங்கள் தான் எல்லாருமே காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் இது போல் நிறைய வீடியோஸில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.